வந்து குடி சார்ந்து தான் பேசுறேன்னு சொல்ற பாரு. உன்ன மாதிரி ஆளை வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உனக்கு வரேன் அது தமிழ் நீ வா, நான் இங்கதான் இருப்பேன். நீ வா வா. முழுசா சொல்லுங்கண்ணா. நான் பாரிசாலன் அண்ணா, நீங்க சொன்னீங்கல்ல நான் பாரிசாலன் குடி, அதுல இருக்கிற 3 உட்பிரிவே ஒன்னால சேர்க்கப்படலன்னு சொன்னீங்க. சேர்த்து சொல்லுங்க. ஆமா ஆமா கண்டிப்பா நான் பாரிசாலன். சரி, இந்த மாதிரி ஆயத்த சோழன் எங்க அண்ணா, இந்த மாதிரி ஆயத்த சோழன் எங்க அவரோட குடிய சொல்லியிருக்காரு சொல்லுங்க கேப்போம். இப்ப நீங்களே சொல்றீங்க 100 போடுறீங்க. பாரிசாலன் ஆயத்த சோழன் என்ன சொன்னாரு குடிய? நான் எதுக்காக சொன்னேன் அதை சொல்லு. நான் எதுக்காக சொன்னேன், யாரு கேட்டதுக்காக சொன்னா இல்ல நானா வந்து தன்னெழுச்சியா சொன்னா அது சொல்லு. குடி ஒற்றுமைன்னு பேசும்போது நீங்களே தான் மேல வந்து சொன்னீங்க. நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னேன், ஐந்தாம் சங்கம் நீங்க அங்க போய் பாண்டியனோட குடி அப்படின்னீங்க. பாரிசாலன் வேற பாண்டியனோட வேறல்ல, எப்படி நீங்க 2 ஆவீங்க? ஆமா பாண்டியன் ஐயா என்ன குடி, பாண்டியன் என்ன குடின்னு சொல்லிட்டாரு. மலையமான் உடையாரு, பாரிசாலன் நத்தமான் உடையாரு. அது எப்படி 2 குடிக்கு சொந்தக்காரரா நீங்க எப்படி? சரி அது 2 எந்த பிரிவுல இருக்குது? அது 2 எந்த பிரிவுல இருக்கு? எந்த பிரிவுல இருக்கு? உடையார்ன்றது பட்டம் அண்ணா, உடையார்ன்றது பட்டம். நத்தமான் மலையமான் இருக்கு, எந்த பிரிவுல இருக்கு? ஒரு சாதி ரீதியான பத்தி எந்த புரிதல் இல்ல. இந்த மாதிரி கூட ஆதிக்கம்னா இப்ப ஆயத்த சோழன் தன் குடி என்னன்னு சொன்னாரு, அதை சொல்லுங்க. உங்க குடியை நீங்க சொல்றீங்க. நான் தான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஆதித்த கரிகாலனை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஆதித்த கரிகாலன் அந்த கிறுக்கு கரிகாலனை பத்தி பேசுறேன். நான் எதுக்காக சஞ்சய் வந்த உடனே நான் அப்படி பேசிட்டு. ஆனா பாரு சஞ்சய், எங்களெல்லாம் ஜாதி வேறுன்ட்டு மொத்த ஜாதி வரலாறும் தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ? அது இந்த குடி இந்த குடி அந்த குடி அது இந்த வரணும் அப்படி இப்படி. நான் உனக்கு பதில் சொல்றேன், வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் அவனுக்கு சொல்லிடுறேன். அர்ஜுன் என்கிட்ட வந்து ஜாதியை கேட்டதுனால நான் சொன்னா இல்ல நானா வந்து உங்களை மாதிரி வந்து நீங்களே தான் சொன்னீங்க குடி ஒற்றுமைன்னு பேசும்போது நீங்களே வந்து சொன்னீங்க. சரி ஒன்னுட்டு ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த ரெக்கார்டை எடுத்து போடுறேன். நானா சொன்னா இல்ல அந்த 5ஆம் கிறுக்கு சங்கம் கேக்குறீங்களா? இல்ல இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ரெக்கார்டு போடுங்க சஞ்சய். ரெக்கார்டு போடுங்க சஞ்சய் ராமசாமி, எனக்கு போடுங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு. சரிங்களா? அதுக்குதான் ஆதித்த கரிகாலன் நான் என்ன சொன்னேன், அதுக்குதான் நான் ரெக்கார்டு பண்ணல. அந்த யாருன்னா புலின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஐடி இருக்கு, அதெல்லாம் வந்து கடற்புற ஐடி இருக்கு. சரி 18 நீ எப்படி என்ன ஜாதி வரேன்னு சொல்லி பேசி இது பண்ணிட்டு நீ என்ன ஜாதி, நீ தமிழ் என்ன சொல்லி கேட்டீங்களா இல்லையா? நீ யார கேட்டேன்? நீ கேட்டடா, நீ கேட்ட ஆதித்த கரிகாலன் யார கேட்டேன்? என்ன கேட்ட நீ என்னன்னு கேட்டேன்? நீ என்ன ஜாதி, நீ தமிழனா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையா, சும்மா ஏதோ ஒண்ணு அடிச்சு விடு. நீங்களே எல்லா இடத்துலயும் போய் பாரிசாலன் குடி நீங்க தான் சொல்றீங்க, அப்ப உங்களை தனியா இவரை வந்து கேக்குறாங்களாமா தனியா? என்னமோ உருட்டு. சரி நான் சாதி வரைய எப்படி கண்டுபிடிச்சேன்? நான் உன் குடிய கேட்டது அப்படியே நான் கேட்கலன்னே வச்சுக்கோ, நான் கேட்டேனே வச்சுக்கோ. ஏன் நீ சொல்ற மாதிரி அதுல எப்படி நான் சாதி வரையனா அவரை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறானா? சீமான் வந்து சாதியை ஒட்டு போய் பேசலன்னு தானே நீ இது பண்றீங்க. சாதியை ஒட்டு போய் சாத்தியம்னு சொல்லி சொன்னது தானே நீங்க வந்து சீமான் வந்து சாதியை ஒட்டு போய் சாத்தியம் சொல்லி சொல்றான். அவன் புரியல. நான் என்ன கேக்குறேன்னா, நான் என்ன சாதி, நான் எந்த சாதிக்கு வெறியன் அதை சொல்லணும்ல. நீ எல்லா சாதியுமே கேக்குறிய, நீ எல்லா சாதியும் கட்சியில வந்து தலைமையே கேக்குதாயா? என்ன ஜாதின்னு கேட்டுதான் குடுக்குதா? அதுக்கு அதை போய் இப்ப நான் வந்து சீமான சொல்ல அதேதான். சரி இப்ப ஜாதி எல்லாம் கேட்காம தெலுங்குக்காரனை உள்ள விட்டுறலாமா? சொல்லுங்க சஞ்சய். இல்ல ஃபர்ஸ்ட் கோகுல் நான் அந்த மாதிரி நான் கேட்கவே இல்லை கோகுல். இவர் போய் சொல்றாரு, சொல்லிக்கிறேன் எல்லாரும் முன்னாடி. நீ அந்த மாதிரி கேட்ட குட்டி புலின்னு நினைக்கிறேன் அந்த ஐடி நேம். இன்னொரு ஐடி கடல் புறா, இன்னும் 2-3 பேர்லாம் இருந்தாங்க. ஆயத்த சோழனா இல்ல எனக்கு என்ன புரியலன்னா ஆயத்த சோழனா நாடார் எதுக்கு சீமானுக்கு வாக்கு போட்டீங்க? அதுதான் எனக்கே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. 3 வாட்டி வாக்கு போட்டிருக்கேன். அது எப்படி வந்து என்ன சாதி வெறியன்னு சொல்றானே புரியல. தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க பாவங்க, அப்படிதான் நாளைக்கு பேருவாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே ஆதித்த கரிகாலன் என்ன சொன்ன போலன்னா, சீமான் வந்து இந்த மாதிரி மாத்தி பேசியிருக்காரு, தெரிஞ்சதுன்னா நான் சீமானுக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லு என்ன மாத்தி பேசுறேன். சஞ்சய் கிட்ட ஒரே கேள்வி. இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வந்துக்கிறாருல, விஜய் வந்து தமிழனா இல்லையா?
அப்படி சொல்ற அவர் விஜய் தமிழன் எப்படி சொல்ற? ஏங்க விஜய் வந்து தமிழனா இல்லையா சஞ்சய் சொல்லுங்க. விஜய் தமிழன் விஜய் தாயா சொல்லணும். விஜய் நீ தமிழன் எப்படி சொல்ற அதை சொல்லு என்கிட்ட. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நீ இப்ப என்ன சொன்ன ஆதித்ய சோழன் கிட்ட ஜாதி சொல்லிட்டான் விஜய் எதுக்குடா உங்ககிட்ட ஜாதி சொல்லணும்? அங்க பாரு மியூட் போடாத, நான் தான் சொல்றேனே உங்க ஸ்பேஸ் நான் மேல இல்ல. இப்ப விஜய் வந்து உங்ககிட்ட எதுக்கு ஜாதி சொல்லணும்? விஜய் வந்து தமிழ் மாட்டுனியா நீ? வா மாட்டு. இதுக்குதான்டா காத்துக்கிட்டு இருந்தேன் வா. இல்ல விஜய் புறமொழியாளரா எப்படிங்கிறது நீ தான் சொல்லணும். இதே இந்த அர்ஜுன் தம்பி சொல்றாருல அந்த இதுல சொல்றேன், அந்த அவனுக்கு அந்த கிறுக்கன் இருக்குல்ல அந்த 5ஆம் கிறுக்கர் சங்கம் அவனுக்கு வந்து என்னென்னமோ சொல்றானுங்க. நான் அவனை கூட நான் நம்பல, நான் எவன் சொல்றேன் கேட்கல. விஜய் தான் வந்து நான் தமிழரா நான் பிறமொழியாளரா அவர் தமிழருங்கிறதுக்கு எந்த விதத்துல அடையாளப்படுத்திக்கிறாரு விஜய் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. சரியா? என்ன தமிழர் செருப்பு பிஞ்சிரும். அவர் எதுக்கு சொல்லணும் உனக்கு ஜாதி? இதெல்லாம் நான் வந்து பிறமொழியாளர் ஜாதி வெறி நாயே அவர் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான் எங்கடா அவர் ஜாதி வெறியை கேட்டேன். அவர் ஜாதி அவரு வந்து தமிழ் மொழி பேசுறாரு, அவர் தமிழன் தான். மூடிக்கிட்டு ஒத்துக்கோ அவர் தமிழன். நான் அதுதான் சொன்னேன். நான் அதுதான் சொன்னேன். அவர் வந்து விஜய் தமிழ் மொழியா இல்ல பிறமொழியாளரான்ட்டு விஜய் தான் சொல்லணும், நான் சொல்லணும்னு சொல்ல. ஆனா விஜய் வந்து சாதி எதுக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னவன் உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா? அவர் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும் அந்த ஜாதி பிறமொழியாளரா தமிழனா? அவர் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நீ தாண்டா என்ன மொழின்னு என்னிட்ட கேட்ட. கிறுக்கனா இவன் கிறுக்கனா இல்ல நான் கிறுக்கனான்னு எனக்கே தெரியல. விஜய் தமிழரா பிறமொழியாளர் நீ தாண்டா கேட்ட. இப்ப ஆதித்ய சோழன் கேட்டது நீ சொல்ல வேண்டியது தானே? புடுங்கிக்கிட்டா இருந்த. ஆதித்ய சோழன் கேட்டுதான் சொல்றேன். நான் தான் ஆதாரம் சொல்றேனே. கடல் புறா இருந்தா நான் காசு ரெக்கார்டிங் பண்ண கிடையாது. அதுவே குட்டி புலின்னு சொல்லி ஒரு ஐடி இருந்து இந்த 2 பேர்த்தையும் சொல்றேனே. அவங்க 2 பேர்த்தையும் கேட்கட்டோங்கிறேன் நானு. அவங்க இல்லன்னு சொல்லி சொல்லட்டும், நான் பேசுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அர்ஜுன் கேட்டால அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். என்ன சொன்னேன்? என்கிட்ட 5ஆம் கிரிக்கெட் சங்கம் இருக்குல்ல அந்த கிரிக்கெட் சங்கத்துல இருந்து கேட்டான் நீ என்ன தமிழர் இல்லைன்னு அறிவிச்சிட்டீங்க. அப்படியே டாபிக்க மாத்திட்டு ஓடலான்னு பாக்குறியா? உனக்கு கொஞ்சம் புடிச்சு வைங்க. இவனை விடுறதா இல்ல இன்னைக்கு. இப்ப விஜய் எதுக்கு உங்ககிட்ட நான் வந்து பிறமொழியாளர் நான் வந்து தமிழர் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. விஜய் தமிழரா பிறமொழியாளரான்னு கேட்டது யாரு? நான் கேட்டேனா நீ கேட்டியா? நான் தான் கேட்டேன். இப்ப நீ பதில் சொல்லு. விஜய் நான் தமிழர் தான் சொல்லுவேன். விஜய் தாய்மொழி தமிழ் பேசுறாரு அதனால தமிழர்னு சொல்லுவேன். நீ எதுக்கு ஜாதி சொன்ன? ஜாதியை நான் வந்து அவர் வந்து கன்னடர்ன்றேன். விஜய் வந்து கன்னடர்ன்றேன். சரி கன்னடா எடுத்துட்டு போன எனக்கு என்ன பிரச்சனை? விஜய் கன்னடர்னு சொல்லி சொல்றல. இதை நான் தம்பி கீழே உள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கோகுல்ங்கிற ஐடி விஜய் வந்து கன்னடர்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து அந்த டிவிகே பசங்கள்ட்ட வந்து இதே மாரி வந்து தமிழன் கோகுல்ங்கிற அவனுங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க பாய்ஸ் தான். நீங்க கதை விடாத. உங்க நீ யாரு? அவங்க எந்த இனமா இருந்தாலும் வாக்கு போடுவாங்க. பேசியே முடியல அதுக்குள்ள என்ன நீ என்ன போயிட்டாங்க. ஆதித்ய சோழன் ஜாதி தானே கேட்டாரு, சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ வந்து பிறமொழியாளரா இல்ல தமிழரா அப்படின்னு எப்படி அவருக்கு தெரியும்? அப்படி கூட கேட்டிருக்கலாம். சொல்லு. நான் தான் என்னோட தாய்மொழி தமிழ்ங்கிறேன்னு. தமிழ்ங்கிறத வச்சு நீ இப்ப என்ன சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? விஜயோட தாய்மொழி தமிழ் அதனால தமிழ். தாய்மொழி தமிழ் வெங்காயம் என்கிட்ட பேசாத. கருணாநிதியே தமிழ் தான் பேசுவான். மலையாளி இனமான எம்ஜிஆரே நாங்க வந்து தமிழனா பாப்போம்னு சீமான் பேசியிருக்காரு. அப்புறம் சீமான் பார்த்தா பாத்துட்டு போட்டையா? சீமான் பாக்குறாருல்ல, அப்புறம் எதுக்கு வந்து சீமான் வந்து இனவெறுப்பாளர்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கீங்க? பெரியார வந்து நாங்க சொல்லவே இல்லை. சரி இப்ப வந்து ஒரு பையன் வந்து என்கிட்ட சீமான் வந்து மலையாளின்றான். நீ எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம் சொல்லு. சீமானோட தாய்மொழி தமிழ் அதனால நான் அவரை தமிழர்னு சொல்லி சொல்றேன். மலையாளின்னு சொல்லி சொல்றேன்னா நீ எதை வச்சு மலையாளின்னு சொல்றேன்னா உனக்கு கேள்வி கேட்பேன். இப்ப நான் உன்கிட்ட கேட்டேன்ல. இவனுங்க வந்து என்ன சொல்றானுங்க? கருணாநிதி வந்து நானும் தமிழ் தான் பேசுறேன். நானும் தமிழன் தான். அடுத்தது உன் சோழி முடிஞ்சு போச்சு. உன்னோட பாயிண்ட் இங்கே உடைப்பட்டு போயிடுச்சு. அடுத்ததுக்கு வா. இல்ல கருணாநிதி என்ன சொல்லி திருப்பி சொல்லு. கருணாநிதி நானும் தமிழர்னு. கருணாநிதி வந்து நானும் தமிழ் தான் பேசுறேன். நான் தமிழன் தான். ஆட்சியே பண்ணிட்டாரா? ஆமா பண்ணிட்டாரு. இங்க யாரு இல்லன்னு சொல்லி சொன்னா? ஆட்சி பண்ணினாருதான். முடிஞ்சு போச்சு. பேச விடு நீ ஒன்னு. சரி கருணாநிதி தமிழர்னு சொல்லிதான் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிட்டாரு. அதான் எப்படி தமிழர்?
செய்தியா கருணாநிதி வந்து என்னிட்ட தமிழர்னு சொல்லி சொல்ல கிடையாது. நீ தான் தமிழர்னு சொல்லி சொல்ற, ஆட்சி பண்ணிட்டாருன்னு சொல்ற. எப்படி தமிழர்னு நீ தான் எனக்கு சொல்லணும், எனக்கு தெரியாது. ஏன்னா கனிமொழி அண்ணா கனிமொழி சொன்னாங்களே எங்களெல்லாம் தமிழர்னு சொன்னா இங்க சிரிப்பு வருது அப்படின்னாங்களே, அப்புறம் என்ன? யாரு தமிழர்னு சொன்னா சிரிப்பு வருதுன்னு? கருணாநிதியா? கனிமொழி சொன்னாங்க, பேட்டி பார்க்கலையோ, கேட்டாங்க உங்களை தமிழர் இல்லை அப்படின்னு. இருப்பானா எவன கேட்டாங்க, எங்களெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்றாங்க. அப்புறம் நான் பாக்கல, எனக்கு அந்த இது இருந்தா அனுப்பிச்சு விடு தம்பி, நான் பாக்குறேன். நான் என்ன இவ்வளவு நேரம் கட்சி நடத்துறீங்க? கோவில் நீ யாருன்னு தெரியும், இதே ஒவ்வொருத்தனுக்கு நான் இதை இது நீ டாபிக்லாம் பிளான் போடுறியா? எனக்கு பதில் சொல்லிட்டு நீ போ. உனக்கு தான் பதில் சொல்றேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும். கருணாநிதி வந்து தமிழ் மொழி பேசுறாரு, நான் தமிழ்நாடு இல்ல கருணாநிதி இல்ல, அதாவது நீ யாரு, நீ என்ன பண்ணு? ஆமா, நான் வந்து நான் உங்களுக்கு இது செட் பண்ணி தரேன், அது செட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறேன். எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி, நான் இதெல்லாம் பேசுறேனா, நான் இதை தெரியலனா, நான் இதே மாதிரி வாங்கினது யாரு? நான் குழந்தை ஒரு 5000 10,000 காசு கொடுத்துருக்கேன், ஐடியா வந்து சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லி எவனா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். கருணாநிதி தமிழர்னு சொல்லி சொல்ற, எப்படி தமிழர்னு நீ தான் சொல்லி சொல்லணும். என்ன ஐடி வந்து குழந்தை வாங்கினாரா? ஆமா, குழந்தை வாங்கி வச்சிருந்தாரு. இவன் இல்லன்னு சொல்லி சொல்லுங்க, குழந்தை கொடுத்து வாங்கினாரு. எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்ன தெரியும், இவன் விட்டானா இல்லையா? ஐடி பேரு தமிழ் தேசியம், ஓனர் யாரு? தெலுங்கு, அப்படிதானே? ஐயோ, அவன் தெலுங்குங்கிறது எனக்கு எப்படியா தெரியும்? நான் தமிழன். அவன் தெலுங்கனா இருந்தா, மலையாளியா இருந்தா, கன்னடனா இருந்தா எனக்கு தேவையில்ல. நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ், என்னோட அம்மா. அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ எப்படி தமிழனாவ? நீ தமிழ் மொழி பேசுனா தமிழனா? கருணாநிதி தமிழ் பேசுற, நீ ப்ரூவ் பண்ண எனக்கு. தமிழன் ப்ரூவ் பண்றியா நீ? உன்னை எப்படியா நாங்க நம்புறது? நீ தமிழன் எனக்கு ப்ரூவ் பண்ணும். அப்ப எப்படி வீட்டுல தெலுங்கு பேசுனா தமிழன் சொல்லி ஒத்துக்குவியா? வீட்டுல தெலுங்கு பேசிட்டு சொல்லியிருக்காரு தானே தெலுங்கனுக்கு எதுக்கு? கருணாநிதி தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்கான், ஸ்டாலின் அப்புறம் எப்படி நீ பிறமொழியாளர் சொல்றான் அவன? அவரெல்லாம் ஏய், வீட்டுல தெலுங்கு பேசிட்டு வெளியில பிறமொழி தமிழ் பேசினா அவன் தெலுங்கர்றா. வீட்டுல வந்து வீட்டுல தெலுங்கு பேசினா நீ என்ன கேமரா வச்சு பாத்தியா நீ? ஏன்டா இங்க எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் பக்கத்து வீட்டுல இருக்கவனுக்கு தான் தெரியாதா? அவனை எவனும் விசாரிக்க மாட்டாங்களா? வீட்டுல என்ன மொழி பேசுறாங்க, ஏது மொழி பேசுறாங்கன்னு விசாரிக்க மாட்டாங்க. வீட்டுல ஓ, இந்த ஸ்பை வேலைதான் நீ பாத்துக்கிட்டு இருக்க எல்லா வீட்லயும். மியூட் போடாது. எவன் தெலுங்கு மொழி பேசுறான், எவன் கன்னட மொழி பேசுறான், அவனெல்லாம் தூக்குங்கடா அப்படின்னு ஸ்பை வேலை பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? ஏன்டா டே, ஏன்டா உன்ன மாதிரி இனவெறி பிடிச்ச நான் என்ன பார்த்ததே இல்ல. இல்ல, ஆக்சுவலா இப்படிதான் வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவரு தெலுங்கு மொழி பேசுறவங்க இனவெறி பிடிச்சிட்டு எதுக்கு மியூட் போடுற? சாமானா இனவெறி பிடிச்சவன், எனக்கு அதுல எந்த ஜாதி வெறின்னு சொல்றதுக்கு நீ யாரு? இப்ப நீ இனவெறி பிடிச்சவன், அது எப்படி நீ வந்து தெலுங்கு மொழி பேசுறாங்க அப்படின்னு நீ எப்படி வீட்டுக்கு உள்ள போய் பார்க்கலாம்? நான் தான் சொல்றேன், நான் இனவெறி பிடிச்சவன் தான். எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாதுயா. நான் பக்கா இனவெறி பிடிச்சவன், எங்க வேணாலும் நான் போய் சொல்லுவேன். எத்தனை பேர் கேட்டாலும் நான் சொல்லுவேன். நான் பக்கா இனவெறி பிடிச்சவன், இனவெறி பிடிச்சவன், எவன் கேட்டாலும் சொல்லுவேன் நானு. அதே மாதிரி நீ ஜாதி வெறி பிடிச்சவன் உன்னால சொல்ல முடியுமா? நீ ஜாதி வெறி பிடிச்சவனா? நீ ஜாதி வெறி பிடிச்சவனா? நான் ஜாதி வெறி பிடிச்சவன், ஜாதி வெறி பிடிச்சவன் சொல்லிக்க. யாரு வேணாம்னா ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. இதே தமிழன் சரி, நீ இனவெறி பிடிச்சவன், நீ தமிழன், நான் வந்து ஜாதி வெறி பிடிச்சவங்க. நான் எந்த ஜாதின்னு சொல்லு. சரி, ஏடா நான் சோழ சாதி, நீங்க எந்த சாதி? சேர சாதியா? நான் யாருன்னு சொல்றேன். அதாவது இப்பதான் நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் பொங்கு வேளாளர், பொங்கு வேளாளர் மேட்ரிமோனில நான் மேரேஜுக்காக பொண்ணுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு நீ சொல்லி சொன்னேன். அதனால நான் ஒண்ணு சொல்றேன். இதே ஆதித்ய கரிகாலன் வந்து என்கிட்ட இன்ன வரைக்கும் நான் உன்கிட்ட நான் ஜாதி கேட்டதும் கிடையாது. நான் வந்து சோழ சாதி சஞ்சய் சோழன் ஆதரவா தான் பேசுறேன். ஓ, அப்ப மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணா ஜாதி வெறி பிடிச்சவங்களா? அதான் இப்ப நான் சொல்லுங்க சஞ்சய், சொல்லுங்க. கீழ இருக்க ரெக்கார்ட் பண்ணீங்களா? இவனே தான் இப்ப சொன்னான் ஜாதி வெறி பிடிச்சவன். அதே மாதிரி சஞ்சய் சிறப்பு கொங்கு வேளாளர், நான் வந்து பறையர். இவனுங்க என்ன பேசுனேங்கிறது 5 நிமிஷத்துல திருப்பதில இங்க என்னன்னா ஜாதி வெறி பிடிச்சிருக்காங்க. ஐயோ சஞ்சய், நீ ஆனா இவ்வளவு காமெடி பீஸா இருப்ப நான் நினைச்சு பாக்கலையா? சத்தியமா நான் கூட நீ ஏதோ
ஒரே ஒரு கேள்வி. ரெஸ்லிங் இல்லைங்க, ரெஸ்லிங் போட்டோ எல்லாம் போட்டுட்டு வருவாருங்க டேனின்னு ஒரு ஐடியில. நான் கூட ஒரு பயங்கரமா சண்டை போடுவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஆள் காமெடி பீஸுங்க இந்த ஆளு. சரி என்னங்க இவனே ஒத்துக்கிறான் கட்சியில இனவெறி புடிச்சுக்கொண்டு. அப்ப தெலுங்குக்காரங்க எல்லாம் நீ உள்ள விட மாட்டியா தமிழ்நாட்டுக்குள்ள? நான் ஒரு கம்பெனி வச்சேன்னா எந்த மயிருக்கு தெலுங்கான நான் சேர்க்க மாட்டேயா. தமிழ்நாட்டுக்குள்ள விடாதுக்கு நான் என்ன தமிழ்நாடு அரசு நீ ஃபர்ஸ்ட் சுனந்தாவை தூக்குடா ஐடி விங்ல இருந்து. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன சொல்லணும்? அது எங்க கம்பெனி இல்லைங்க. ஏங்க அது எங்க கம்பெனி இல்லைங்க, திமுக கம்பெனிங்க அது. சரி அது திமுக என்டிகே வந்து திமுக கம்பெனின்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு ஆதித்ய கரிகாலன். ஏன்னா நீங்க தூக்க மாட்டேங்கிறீங்களே. இப்பதானே சொன்னேன் எங்க கம்பெனியா இருந்தா நான் தூக்கிடுவேன்னு. அதனால இப்ப ஐடி மியூட் போட்டா ஐடியா. அது வந்து எங்க கம்பெனியானா நான் கம்பெனியா நான் தொடங்குற கம்பெனி. அதான் உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? சத்தியமா போய் எல்லாம் இஎன்டில செக் பண்ணுங்க. உனக்கு காது கேட்க மாட்டேங்குது தமிழ். நீ சத்தியமா நீ போய் அட்மிட் ஆகி நீ செக் பண்ணியா? சத்தியமா எனக்கு பயமா இருக்கு. நெஞ்சு அடைச்சு செத்துருவியான்னு எனக்கு பயமா இருக்குது. கொலைப்பழிய எங்க மேல போட்டுருவியான்னு பயமா இருக்கு எனக்கு. இன்னும் நாங்க வந்து பதிலே வாங்கல அவர்கிட்ட இருந்து. கருணாநிதி வந்து தமிழ் மொழி பேசுறாரு. அவர் தமிழரா? சஞ்சய் சொல்லுங்க. ஐயோ கருணாநிதி தமிழ் மொழி பேசுறாரு தமிழராணி என்ன ஏயா கேக்குற? அவன் தமிழனா இருந்தான்னா தெலுங்கனா நீ ஜாதி வரின்னு சொல்லலாம். ஏய் அவன் என்கிட்ட ஜாதியை கேட்டான்டா. அப்புறம் ஜாதி வரின்னு சொல்லாம அப்புறம் கூதி வரி நான் சொல்ல முடியும்? ஏண்டா கிறுக்கு பேல ஏண்டா டேய் கிறுக்கா. அது கூட இல்ல அத கூட விட்டுருக்கல. நாடாருன்னு சீமான் அடிச்சாருன்னீங்கல்ல. இப்ப அவரு என்னோட ஜாதி சொல்லிட்டீங்க. இல்ல என் பேர்லயே இருக்கு கோகுலோடதும் கொங்கு வெள்ளாளன்றீங்க. அவர் என்ன ஜாதி? இதுதானே கேக்குறோம். அவரு என்ன ஜாதினி நீ அவனுகிட்ட தான் கேட்கணும், என்ன கேட்க கூடாது. என்ன ஜாதியே தெரியாமதான் அவர் நாடாருன்னு சீமான் அடிக்கிறாரு இல்லைங்களா? என்ன ஜாதினே தெரியலையா? சொல்றேன். ஏன் நான் சீமான் அடிக்கிறாருன்னு சொல்லி சொல்றேன்னா, பெரியார் அவர்களை வந்து ஆதரிச்சு பேசுறதுக்காக சீமானை எதிர்க்கிற இதே ஆதித்ய கரிகாலன், இதே வந்து பெரியார் அவர்களை ஆதரிக்கிற ஏடிஎம்கேவும் எடப்பாடியவும் பெரியார் அவர்களை ஆதரிக்கிற டிவிகேவும் வந்து இங்க வந்து அவரோட ட்விட் பாத்தீங்கன்னா அதிக அளவு ஆதரிச்சிருக்குது. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஜாதிய ரீதியா நீ அவங்க எதுக்குற? தமிழன்னு சொல்லி சொன்னா நீ 3 பேத்தையும் ஆதரிக்கணும். ஆனா எனக்கு புரியல அண்ணா, எனக்கு புரியல. எடப்பாடி என்ன ஜாதி, விஜய் என்ன ஜாதி, சீமான் என்ன ஜாதி சொல்லுங்க கேட்போம். நான் தான் சொல்றேன், நீங்க தான் சீமான் நாடா இருக்கீங்க. எடப்பாடி என்ன ஜாதி அண்ணா? எடப்பாடி என்ன ஜாதி, விஜய் எடப்பாடி என்ன ஜாதின்னு தெரியாது. ஏன்னா எடப்பாடி புரியலையா? இப்ப நாடாருன்னு சீமான் ஓகே, நாடாருன்னு என்ன கேவலமா சொல்லு. சீமான வந்து நாடார் ஓகே, நான் வேற ஜாதியா அவரு வேற ஜாதி, நான் சப்போர்ட் பண்றேன் அவ்வளவுதான், ஓட்டும் போட்டிருக்கேன். இப்ப நாடாருன்னா என்ன கேவலமான்னு கேக்குறேன். யோ சொல்லியா, நாடாருன்னா என்ன கேவலமா? மியூட் போட்டு வச்சுட்டு சொல்லியானா எங்க சொல்றது? மியூட் போட்டு வச்சுட்டு நாடாருன்னா கேவலமான்னு கேட்டேன். பொங்க வேளாளர்னா கேவலமா? இப்ப நாடாருன்னா கேவலம்னு நான் சொல்லி சொன்னேன்னா எந்த இடத்துலயாவது? நாடாருன்னு போடலாமா நாங்க பேருக்கு பின்னாடி? இருக்கியா செத்துட்டியா? ஹலோ ஹலோ கேக்குதுண்ணா? நாடாருனால ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, அவன் மியூட் போட்டு விடுறான். அவன் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மியூட் போடுறான். இல்ல கோகுல், நான் நாடாருன்னா வந்து கேவலம்னு சொல்லி நான் எந்த இடத்துல சொன்னேன்? நாடாருனால சீமான் அடிக்கிறாருன்னா அப்ப நாடார் என்ன கேவலமா இட போறாங்க? உயர்ந்தக்கூடியதானே. அவன் வந்து எதுக்கு சீமான் அடிக்கிறான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். விஜய் அடிக்கிறதுனால விஜய் சாதினாலதான் நாங்க யாரும் சொல்லுவோமா? வெக்கமா இல்லையா அப்படி எல்லாம் பேசுறதுக்கு? விஜயோட கொள்கையை எதிர்க்கிறேன் நானு. அதே மாதிரி சீமானோட எந்த கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்லி பதில் சொல்றேன் உனக்கு. எடப்பாடி அண்ணா, எடப்பாடி விஜய் அதனால ஜாதிக்காக தான் அடிக்கல. நீங்க 2 பேரும் என்ன ஜாதின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு. என்ன ஜாதி? அப்போ நான் ஓட்டு போட்டேன். அப்போ எதுக்கு நான் ஆதரவா போட்டேன் ஓட்டு? ஒருத்தர் பேசுறேன்.
ஆதி இந்த ஒன்று அதே மாதிரி நீ சீமானோட கொள்கையை எதிர்க்கிறனா எந்த கொள்கையை எதிர்க்கிற, எதனால எதிர்க்கிற, ஏன் எதிர்க்கிறன்னு கேளு, நான் பதில் சொல்றேன். பெரியார அண்ணா அததான் நீங்களே சொல்லிட்டீங்களே, பெரியார தூக்கி வச்சிருக்காரு சீமான் அடிச்சாருன்னு. தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு பெரியார ஏன் தூக்குற, அதுக்குதான் அடிக்கிறோம். பெரியார் தூக்கி வச்சிருக்காரு அடிச்சீங்க. இப்ப எதுக்கு எடப்பாடி ஆதரிச்சு அதிகமா பதிவு போடுறாரு, என்ன காரணம்? திராவிடம் தூக்கி வச்சிருக்காங்க. அப்ப திராவிடரா? அப்ப ஆதி வந்து திராவிடரா அர்ஜுன்? நான் எங்க எடப்பாடி ஆதரிச்சு நான் எங்க போட்டிருக்கேன் பதிவுலாம்? எடப்பாடி ஜாதி உங்களுக்கு தானே தெரியும், நீங்க தான் சொல்லணும். தமிழர் ஆதரிச்சோம், எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறோம் அப்படின்னு இவனுங்களா சொல்லிக்கிறானுங்க. அவர்கிட்ட எடப்பாடி ஜாதி என்னன்னு கேட்டு வாங்கி கொடுங்க. ஜாதியால தாக்குறோமா? எடப்பாடின்னு சொன்னீங்க, இப்ப டிவி கேங்குறீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கட்சியில நாட்டை துறைமுறைக்கு நீ என்ன ஸ்டாலினை வந்து சிஎம் சாரு ஐயா சல்யூட்டு இதெல்லாம் கேட்க வைக்கல, என்ன இப்படி சொல்லிட்டான்னு அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க எங்க கிட்ட வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருங்க. இங்க இருந்து போறாங்க, ஏதோ வெளிநாட்டுக்கு போய் முக்குளத்தோர் சங்கத்துக்கு போறாங்க, என்ன கதைன்னு தெரியல, பாப்போம். இதுல வந்து ரசிகர்கள் சண்டை போட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இவரு எஸ்கே போயிட்டாரு. கேட்ட கேள்விக்கு இன்னும் ஒரு பதிலையும் காணும், ஒன்னையும் காணும். அப்படியே எடப்பாடி விஜய் ஜாதியை சொல்லிட்டீங்கன்னா ஆயத்த சோழன் என்ன ஜாதி கண்டுபிடிச்சிருவோம், சொல்லுங்களேன். ஆதரவு கொடுக்குறாரு. ஒரு போன் வந்துருச்சு, ஒரு நிமிஷம். யோ அர்ஜுன், உனக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஜாதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் ஜாதிய மனநிலைன்னு நான் சொல்லி எனக்கு தெரியாது. நீங்க தான் சொன்னீங்கன்னா நாடாருன்றதால சீமான் அடிக்கிறாங்க, ஆனா எடப்பாடியும் தாவேகா விஜயும் அடிக்காத காரணம் ஜாதின்னீங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் எப்படி நாங்க எப்படி ஒரு தமிழர்னு கண்டுபிடிக்கிறது? யோ நான் உன்கிட்ட 100 டைம் பதில் சொல்லிட்டேன், உனக்கு தெளிவாகவும் பதில் சொல்லிட்டேன். மறுபடியும் உனக்கு காது கேட்கலன்னா நான் அதுதான் சொல்லிட்டேன், நீ போய் இஎன்டி டாக்டரை செக் பண்ணுங்கயா. நீ வந்து செக் பண்ணணும், ஆதித்ய கரிகாலன்னு செக் பண்ணணும். அதுக்குதான் நான் சொல்லிட்டேன். இது முதல்ல நம்ம 2 பேரும் கீழ்பாக்கம் போவோம், வாங்க. எங்க இருக்கீங்க? நான் கீழ்பாக்கம் போய் உன்னை விட்டுட்டு நான் சேர்த்துட்டு வந்துடுறேன் அர்ஜுன். எல்லாத்துக்கும் தெரியும் அர்ஜுன் கீழ்பாக்கம் போகணுமா இல்ல நான் கீழ்பாக்கம் போகணுமான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஜாதி கேட்டா ஜாதி வெறி இல்லையா, நீ தமிழனா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு ஆண்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா. அப்ப தமிழனா என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஜாதி இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா. யோ பேசுறது கேட்கல, திருப்பி சொல்லியா? யோ திருப்பி சொல்லு. அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? அப்ப நாங்க கருணாநிதி வந்து தமிழர் பேசுனதே கேட்கலையா? திருப்பி சொல்லியா? எனக்கு ஏதோ விட்டு திருப்பி சொல்லியா? தொல்காப்பி சொல்லுதே, நான் இல்ல பெயர் குடி பெயர் குழு பெயர்னு தொல்காப்பியுமே சொல்லுது. அப்புறம் என்ன? கருணாநிதி வந்து தமிழ் மொழி பேசுற தமிழன்னு ஏத்துக்கிறப்பா, நீ ஏத்துக்கிறியா? யோ கருணாநிதி வந்து என்கிட்ட நான் தமிழன்னு சொல்லி சொன்னா ஏத்துக்குவேன். நான் அவன் தமிழன்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கான்? என்கிட்ட சொல்ல எத்தனை பேசிருக்கான் நீ எல்லாம் மேடை வச்சலாம். நீ அரசியல் தெரியுமா இல்லையா? அவன் என்ன சொல்றான்? அந்த ஆள் தெளிவா சொல்றான், தமிழர்களே என்னை தூக்கி இது கடலில் போட்டாலும் நான் அவன் வந்து தமிழர்களை தான் சொல்றான், அவன் தமிழன்னு சொல்லி சொல்ல எந்த இடத்துலயுமே. அதுதான் சொல்றேன், ஒண்ணு படிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், அதையும் படிக்க மாட்டீங்க. கேட்கும் போதும் புரிஞ்சுட்டு கேட்க மாட்டீங்க. ஏதோ எனக்கு மலையாளி இனத்து எம்ஜிஆர நாங்க மலையாளியா பார்க்க வேண்டிய தேவையில்லை, தமிழரா பார்ப்போம். அதான் சொல்றேன் கோகுல், நீ ஐடிஸ் ரெடி பண்ணி விக்கிறதா? ஆமா, ஐடிஸ் ரெடி பண்ணி இங்க வித்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கு? டிவிக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கோ வித்துட்டு நீ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஐடிஸ் ரெடி பண்ணி வித்தியா இல்லையா? இதே மாதிரி தீம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட முடிச்சு வந்துடுறேன். இத்தனை கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி பதில் சொல்ல மாட்டீங்களா? இதே மாதிரி நீ வந்து இந்த தீம் ரெடி பண்ணி கொடுத்தா இவ்வளவு காசு, இந்த டீம் இப்படி ரெடி பண்ணி கொடுத்தா இவ்வளவு காசுன்னு நீங்க சொன்னியா இல்லையா? நெய்வேலி தொகுதிக்கு வேட்பாளர் அப்படிதானே. நீ சாட்டைன்னு யூடியூப் சேனல் தோறீங்க, நீ 10 லட்சம் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்ப. நாங்க வந்து இங்க டிசைன் பண்ணி காசு வாங்கினா தப்பா? செருப்பால அது 50 ரூபா தான் அந்த டிசைனு. போறம்போக்கு பையில இங்க வீடு கட்டானுங்க, எங்க மாடி இல்ல சஞ்சய், நான் நெய்வேலி வேட்பாளர் காசு வாங்கிட்டு தான் நீங்க போட்டீங்க. போறம்போக்கு தேவையில்லை. இரு இந்த திருச்சி சாராவன்னு ஒருத்தர்
எல்லாம் கேட்டுங்க 50 ரூபா காசு செஞ்சிடும். திருச்சி சரவணன் ஒருத்தர் இருக்கான், மேடை பேத்தி எங்க தொகுதிக்கு வந்தான், தருமபுரி தொகுதிக்கு. நான் தான் 5000 ரூபா தந்தேன். புடுங்கறதுக்கு வாங்கினா அவன் ஏன் சும்மா பேசிட்டு போறது தானே வந்துட்டான். இவங்க உட்காந்து இலவசமா பண்ணிக்கிட்டு இருப்பானுங்கடா டிசைனு. எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க 500 பேத்துக்கும். சுனந்தாவே அப்படிதான் மார்க்கெட்டிங் கம்பெனி நான் என்ன மார்க்கெட்டிங் இலவச கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டிசைனர் போட்டு சீமானிசம் லோகோ டிசைன் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுல கிட்டத்தட்ட 1500 பேருக்கு பண்ணிருப்பேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட தான் காசே வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான் அவங்க தந்தாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் சும்மா தான் பண்ணி கொடுத்தேன். நீ காசு வாங்கினியா இல்ல அது நீனே ஒத்துக்கிட்ட. நான் சொன்னேன் இது நான் உண்மையதானே சொல்றேன். எனக்கு தப்பே இல்லையா. நீ வேலை செஞ்சாரு காசு வாங்குறாரு. இதுல என்ன இருக்கு சந்தேகம்? உங்க இதுல எடிட்டர் இல்லையா அண்ணா? நீங்க வந்து கரோலின் பதிவு போட்டிருக்காங்கன்னா எடிட்டர் வந்து லீவ்ல இருக்காரு. என்ன எடிட்டர்? அவனை முடிச்சுட்டு வந்துடுறேன். தமிழன் கோகுல முடிச்சு வந்துடுறேன் அர்ஜுன். அதாவது முடிச்சுட்டு வருவேன். எடிட்டர் நீங்களே வச்சிருக்கீங்க. டிசைனர் தான் போட்டு டிசைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேங்க. இதுல இருந்து காசு வாங்கிட்டான் அதை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. காசு வாங்கினேன்னு சொல்லி சொன்ன. நான் சொன்ன குற்றச்சாட்டு வச்சு நீனே ஒத்துக்கிட்ட. நீ வேலைக்கு காசு வாங்கினாரு. என்ன தப்பு இருக்கு? அண்ணா செஞ்ச வேலைக்கு காசு போதி செஞ்ச வேலைக்கு தானே காசு வாங்கினா. அது 50 ரூபா தான்டா கிரிக்க போதி. அது 50 லட்சம் இல்ல. விஜயலட்சுமிக்கு 2 லட்சம் தூக்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா? திருச்சி சரவணன் வந்து மேடை பேச்சுல பேசிட்டு போறோம். அவருக்கு நாங்க எடுத்து 5000 ரூபா தரணுமா? அவன் இலவசமா பேசிட்டு போறது தானே. சாட்டை துரைமுருகனுக்கு நாங்க மேடையில பேசுறதுக்கு 10,000 தரணும். எல்லாத்துக்கும் வர மாட்டாங்க. எவங்க வரா சொல்லுங்க. குடுக்கலன்னா அவனுங்க எதுக்குடா வரானுங்க? வர்றதே அதுக்கு தான்டா மேடை பேச்சுல. செருப்பு முடிச்சுட்டு வரேன். அர்ஜுன் உனக்கு தான் அடுத்த கேள்வி இருக்கு. நான் தம்பியை முடிச்சுட்டு வந்துறேன். இதை முடிச்சுட்டு வரலாம் சொல்லாத. உன் கதையை முடிச்சுட்டு நான் அனுப்பிச்சிருவேன். பாத்துக்கோ. இவர் ஏதோ முடிக்கிறாராம். இல்ல கேட்ட கேள்வி ஒரு ஆன்சர் வரல. இவர் முடிக்கிறாரா நேத்தியா இந்த பக்கம். தெளிவா சொல்றேன். நீ என் கதையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன். நான் எனக்கு தெளிவா நான் என்னோட போட்டோவே போட்டு பேசுவேன். போட்டோவை பேசு. எதுக்கு கருணாநிதி தமிழ் மொழி பேசினாரு. தமிழரா இல்லையா? நாங்க தமிழனா ஏத்துக்கிறோன்றோம். நீ என்ன சொல்ற? தெளிவா பாருங்க. அந்தாலே நான் தமிழர் இல்ல தமிழர்கள் சொல்லிட்டு உனக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணி தொலைச்சிட்டேன். உனக்கு காது உழுவ மாட்டேங்குது. நீ என்ன பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு சம்பந்தமே இல்லாத பேசுங்கிற. தெலுங்கு மொழி பேசினாரு. அவர் வீட்டுல தெலுங்கு மொழி பேச உனக்கு எப்படா தெரியும்? அவன் வீட்டுல தெலுங்கு மொழி பேச நான் எங்கயா சொன்னேன்? யார் இருக்கிறது? அர்ஜுன் முன்னாடி சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் சொல்லு. நான் சொன்னது சொல்லு. அப்படியே திருப்பி சொல்லு. நான் என்ன சொன்னதை நீ கேட்டேன்னு பாக்குறேன். என்ன சொன்னேன் சொல்லு. அவர் வீட்டுல தெலுங்கு மொழி பேசினாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எப்படி நான் சொன்னாரா?